ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्राभ्यां श्री जगन्नाथाय ते नमः। चलयसि विक्रमणे बलिमद्भुतवामना पतनकनीरजनित जत पावना केशवदत्ता वामन रूपा। जय जगदीश हरे, जय जगदीश हरे, जय जगदीश हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 8ஆம் ஸ்கந்தம் இன்னைக்கு படிச்சது. நார்மலா பாகவதத்துல நம்ம 2ஆம் ஸ்கந்தம் தான் படிச்சுட்டு இருக்கோம், ரெகுலரா போயிட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஏன் 8ஆம் ஸ்கந்தம் படிச்சோம்? ஏன்னா இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம். இன்றைக்கு வாமன துவாதசி. இந்த பத்ர மாசத்துல வரக்கூடிய பத்ர ஸ்ரவண மாசத்துல வரக்கூடிய இந்த துவாதசி வாமன துவாதசின்னு பேர். பகவான் வாமன தேவரால் அவதரித்தார். வாமன தேவர், தேவர்களுக்கு மத்தியில பகவான் ஒரு அற்புதமான ஒரு லீலை செய்தார். வாமனராக அவதரித்தார். அவருக்கு நிறைய திருநாமங்கள் உண்டு. உபேந்திரா, உருக்கிரமா, திரிவிக்ரமா, வாமனா. வாமனர் என்றால் குள்ள பிராமண ரூபம். குள்ளமா ஒரு சின்ன பிராமண பையனா அவதாரம் பண்ணார். திரிவிக்ரமா, தமிழ்நாட்டுல 2 திவ்ய தேசம் இருக்கு. ஒன்று உலகளந்த பெருமாள், இன்னொருக்கு திரிவிக்ரம பெருமாள். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் திருவிக்கிரம பெருமாள். அப்புறம் காஞ்சிபுரத்தில் கூடிய உலகளந்த பெருமாள். பிரம்மாண்டமான விக்கிரகம். அங்க போனீங்கன்னா விக்கிரகத்தை இப்படிதான் பார்க்கணும். அப்படியே பெரிய பாதம், தாமரை பாதம். ஒரு தாமரை பாதம் மேல ஆகாசத்துல இருக்கு, ஒரு தாமரை பாதம் கீழே இருக்கு. திருவிக்கிர பெருமாளுடைய கஷேத்திரத்துல அங்க பகவான் அழகா தாரு பிரம்மமா இருக்காரு. எப்படி ஜெகநாதர் தாரு பிரம்மமோ அது மாதிரி திருக்கோவில் இருக்கிற திருவிக்கிர சுவாமி பெருமாள் தாரு பிரம்மம், மரத்தால் செய்யப்பட்ட விக்கிரகம். அது வர்ண கலாபம் எல்லாம் பூசி மூலிகை எல்லாம் வச்சு கண்கள் எல்லாம் தாமரை இதழ் மாதிரி ரொம்ப அழகா இருப்பார். அவருடைய தாமரை பாதத்துல பலிமகருடைய பையன் நமுச்சி, பலியோடைய சன் நமுச்சி திருவிக்கிரம சுவாமியுடைய பாதங்கள்ல. திரிவிக்ரமா அப்படின்னா 3 உலகத்தையும் அளந்து பெற்றுக் கொண்டவர், உலகளந்த பெருமாள். ஆண்டாள் நாச்சியார் கூட பாடினாங்க, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. ஓங்கி உலகளந்தார். முதல் பாதம் அவர் நீண்டு போயிட்டே இருக்கு. முதல் பாதத்துல கீழ் உலகத்தை எல்லாம் அழுந்தார். 2ஆம் அடியில மேல் உலகத்தை எல்லாம் அளந்தார். 3ஆம் அடி வைக்க இடம் இல்ல. 14 புவனங்களையும் 2 அடியில பெற்றுக் கொண்டார் வாமனமூர்த்தி. அதான் சலையசி. சலையா மீன் சீட்டிங், ஏமாத்துறது. யாரை ஏமாத்திட்டாரு? பலி மகாராஜை ஏமாத்திட்டாரு. சலையசி விக்ரமனே பலி அத்புத வாமனா. அத்புத வாமனா, அத்புத வாமனா. சாதாரண குள்ள பிராமணர் இல்ல, அற்புதமான குள்ள பிராமணர். சலையசி, சலையசா மீன் சீட் பண்றது, ஏமாத்திட்டாரு. ஆக்சுவலி உண்மையில பகவான் பலி மகாராஜை ஏமாத்தல, அவர் கருணை தான் கொடுத்திருக்காரு. அதான் இந்த ஹோல் லீலை, இந்த முழு லீலை அதான் தெரிஞ்சுக்க போறோம். பாகவதத்துல 8ஆம் ஸ்கந்தம். பாகவத்துடைய 8ஆம் ஸ்கந்தத்துல வாமன தேவருடைய லீலை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் சுகதேவ கோஸ்வாமி. கிட்டத்தட்ட ஒரு 8 அத்தியாயங்கள், 7-8 அத்தியாயத்துல இருக்கு. ஏன் பகவான் குள்ள பிராமண அவதாரம் செய்தார்?
ஏன் 3 உலகத்தையும் அளந்து பெற்றுக் கொண்டார்? பலி மகாராஜா யாரு? ஏன் அவருக்காக போய் அவரிடத்துல போய் இந்த 3 உலகத்தை பெற்றுக் கொண்டார்? இங்க பலியை ஏமாத்தி விட்டார் என்று சொல்லியிருக்கேன். உண்மையில அவர் பலியை ஏமாத்தி விட்டாரா? என்ன நடந்தது? ரொம்ப அழகழகான லீலை. எவ்வளவு தடவை படிச்சாலும், எவ்வளவு தடவை கேட்டாலும் சோர்வே அடைய மாட்டோம். ஒரு திகட்டவே செய்யாது. அமிர்தம். ஹரிகதா அமிர்தம். கிருஷ்ண கதா அமிர்தம். இது எவ்வளோ தடவை வருஷம் வாமன துவாதசி வருது. இத பத்தி பேசுறோம், கேட்கிறோம். ஆனா, அவ்வளவு புதுசா இருக்கு. ஒரு தடவையும் பேசும்போது, கேட்கும்போதும், அது அப்படியே புதுசா, புதுமையாவே இருக்கு. எப்பவும் இளமையாவும், புதுமையா இருக்கு. ஏன்னா கிருஷ்ணா இளமையானவர். அதான் இங்க பிரபுபாத் பொருளுரையில சொன்னார். அத்வைதம் அச்சுதம் அநாதி அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயுகம். கிருஷ்ணா புராண புருஷர். ரொம்ப பழமையானவர். ஆனா ரொம்ப இளமையானவர். இது கிருஷ்ணருக்கு மட்டும்தான் பொருந்தும். வேற யாரையும் சொல்ல முடியாது. நான் ரொம்ப பழமையானவங்க, ஆனா ரொம்ப இளமையானவன்னு சொல்ல முடியாது. இல்லையா? இந்த ஜட உலகத்துல எனக்கு ஒரு 80 வயசு ஆயிடுச்சுங்க. நான் ரொம்ப பழமையானவன், ஆனா இன்னும் இளமையா தான் இருக்கேங்க. அப்படி சொல்ல முடியாது. கிருஷ்ணருக்கு தான் பொருந்தும். ஆத்யம் புராண புருஷம் நவ யௌவனம். சோ கிருஷ்ணா ரொம்ப இளமையானவர். அவருடைய லீலைகளும் எப்பவும் தொய்வடையறதே இல்ல. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. புதுமையா இருக்கு. ஓரொரு முறை படிக்கும்போது, ஓரொரு முறை கேட்கும் போதும், அந்த லீலைகள் அப்படியே அமிர்தமா இருக்கு. அதான் ஹரி கதா அமிர்தம். கிருஷ்ணனுடைய கதா அமிர்தம். கிருஷ்ண கதா அமிர்தம். அப்ப இது என்ன அழகான ஒரு லீலை. வாமன தேவருக்கும் பலி மகாராஜுக்கும் நடந்தது. இதெல்லாம் அவருக்கு நிறைய பேரு. உபேந்திரா இந்திரனுடைய சகோதரனா வந்தார். இந்திரனுக்கு சகோதரனா வந்தார் உபேந்திரா. வாமனா குள்ள பிராமணன். திரிவிக்ரமா பயங்கரமான ரூபம் எடுத்துக்கொண்டு 3 உலகத்தையும் அளந்து பெற்றவர். உருக்கிரமா அற்புதமான செயல் பண்றவர். அதி அற்புதமான அதிசயங்களையும் செயலையும் பண்றவர். இந்த மாதிரி பகவானுடைய லீலைகளை வர்ணிச்சுட்டே போலாம். அவருக்கு 1000 நாமம். சரி, என்ன நடக்குதுன்னா, படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே இந்த 2 விஷயம் எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே. ஒன்று தேவர்கள், இன்னொன்னு அசுரர்கள். 2 வகைதான். இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துல எல்லா உயிர்வாழிகளுக்கு மத்தியில 2 கேட்டகரி தான். ஒன்று தெய்வீக குணம் உள்ளவங்க, இன்னொன்னு அசுர குணம் உள்ளவங்க. அவ்வளவுதான். வேற எந்த வேறுபாடும் கிடையாது. மற்ற வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகளா நாம ஏற்படுத்திக் கொண்டதுதான். நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன், அவர் தாழ்ந்த குலத்துல பிறந்திருக்காரு. நான் படிச்சிருக்கேன், அவர் படிக்கல. நான் புத்திசாலி, அவன் முட்டாளு. நான் ஆணு, அது பெண்ணு. நான் மனுஷன், அது மிருகம். இந்த ஏற்றத்தாழ்வுகளா நாம் ஏற்படுத்திக் கொண்டது. ஆனா சாஸ்திரத்துல 2 பிரிவு தான் சொல்லுது. தெய்வ ஆசுர ஏவச்ச. தெய்வீக குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. தெய்வ அசுர நேச்சர். இது பகவத்கீதையில 16ஆம் அத்தியாயத்துல இருக்கு. டிமானிக் நேச்சர் அண்ட் டிவைன் நேச்சர். தெய்வீக குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. படைப்பின் ஆரம்பத்திலிருந்து 2 கேட்டகரி எப்பவுமே இருப்பாங்க. தெய்வீகமான குணம் உள்ளவங்களும் இருக்காங்க, அசுர குணம் உள்ளவங்களும் இருக்காங்க. துவாமிதா புருஷா லோகே தெய்வ ஆசுர ஏவச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வ ஆசுரிய தத் விபரியம். 2 கேட்டகரி. விஷ்ணுவுக்கு பக்தி பண்ணக்கூடிய தெய்வீகமான குணம் உள்ளவங்க, பக்தியே செய்யாத அசுர குணம் உள்ளவங்க. அப்ப தேவர்கள் அசுரங்கிறது பிறப்பால் அல்ல. தேவர்கள் அசுரங்கிறது பிறப்பால் அல்ல, அவங்களுடைய குணத்தாலும் செயலாலும். அசுரங்கன்னா 2 கொம்பு வச்சிருப்பாங்க, பல்லெல்லாம் வெளியில வந்திருக்கும், பார்க்க கோரமா இருப்பாங்க இல்ல. ராட்சசர்கள் வேற, அசுரர்கள் வேற. ராட்சசர்கள் மேன் ஈட்டர்ஸ். அவங்க கோரமா இருப்பாங்க. ஆனா அசுரன் சொன்னா அவன் பார்க்க அழகா தான் இருப்பான். ஆனா அவன் குணம் அசுர குணமா இருக்கும். கேரக்டர். அவங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய செயல், அவங்க சிந்தனை, அவங்க எண்ணம், செயல், சிந்தனை, மனம், புத்தி எல்லாம் ஆசுரியம் பாவம், அசுரத்தன்மை. இறைவனை ஏற்றுக்கொள்வதில்ல, கடவுளுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியறதில்ல, மற்றவங்களை துன்புறுத்துறது, தானே அனுபவிக்க நினைக்கிறது, பொய் அகங்காரம், பொறாமை, காமம், பேராசையால் உந்தப்பட்டு செய்யக்கூடாத செயல் விகர்மா. நூனம் பிரமத்த கூறுதே விகர்மா. செய்யக்கூடாத செயல்களை செய்து எல்லாரையும் துன்புறுத்தி அதுல இன்பம் காண்பவன் அசுரன். சோ இந்த அசுர குணம் உள்ளவங்களும் இருக்காங்க, தெய்வீகமான குணம் உள்ளவங்களும் இருக்காங்க. இந்த தெய்வ அசுர யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு படைப்பின் ஆரம்பத்தில இருந்தே. முதல் யுகமான சத்தியுகத்துல எப்படி நடந்ததுன்னா, தெய்வீகமான குணம் உள்ளவங்க எல்லாம் ஒரு கிரகத்துல இருந்தாங்க, அசுரங்கள்லாம் ஒரு கிரகத்துல இருந்தாங்க.
எப்படி நடந்ததுன்னா, சத்தியுகத்துல சத்தியுகத்துல தேவர்கள்லாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்களா தேவலோகத்துல இருந்தாங்க. அசுர குணம் உள்ளவங்களா அசுர லோகத்துல இருந்தாங்க. இந்த அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவர்கள போய் அட்டாக் பண்ணுவாங்க. இது ரெகுலரா நடக்கும். சோ அசுரர்கள் வந்து தேவர்கள தாக்க வரும்போது, தேவர்கள் வந்து பகவானை சரணடைவாங்க. ஏன் அவங்க தெய்வீகமான குணம் உள்ளவங்களா அவங்க பகவானை ஏத்துக்கிறாங்க. அப்ப யாரு பகவானை ஏத்துக்கிறாங்களோ அவங்க தெய்வீகமான குணம் உள்ளவங்க. யாரு பகவானை ஏற்றுக்கொள்றதிலயோ அவங்க அசுர குணம் உண்டு. இவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க சமுதாயத்துல எப்பேற்பட்ட ஆளா இருக்கலாம். அவங்க தேவதை வழிபடுறவங்களா இருக்கலாம். சாஸ்திரம் படிச்சவங்களா இருக்கலாம். அவங்க பெரிய பண்டிதர்களா இருக்கலாம். உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கலாம். நிறைய பௌதிக கல்வியில பெரிய சாதனை பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க பகவானை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க அசுர குணம் படைச்சவங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே சமயம் பகவானை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் அவங்க முதல் தரமான பக்தர்களாகவும் தெய்வீகமான குணம் உள்ளவங்களா கருதப்படும். சோ தேவர்கள் அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது பகவான்கிட்ட சரணடைவாங்க. அப்ப பகவான் அவதாரம் செஞ்சு அசுரங்களை தண்டிப்பாரு. அசுரர்களை வந்து அந்த கோரமான உடல்ல இருந்து விடுவிக்கிறாரு. அசுரர்களுக்கு முக்தி கொடுக்கிறாரு. சோ இப்படி சத்தியுகத்துல தேவர்களா ஒரு கிரகத்துல இருந்தாங்க, அசுரங்களா ஒரு கிரகத்துல இருந்தாங்க. அதுக்கு அடுத்து திரேதாயுகம். திரேதாயுகத்துல தேவர்கள் அசுரர்கள் ஒரே கிரகத்துல இருந்தாங்க, வேற வேற நாட்டுல இருந்தாங்க. திரேதாயுகத்துல பாத்தீங்கன்னா தேவர்கள் அசுரர்கள் ஒரே கிரகத்துல இருந்தாங்க. தேவர்கள்லாம் அயோத்தியால இருந்தாங்க, தெய்வீகமான குணம் உள்ளவங்களா அயோத்தியால இருந்தாங்க, அசுரங்கள்லாம் லங்கையில இருந்தாங்க. ராமர் என்ன பண்ணாரு? பகவான் ராம அவதாரம் செஞ்சு அயோத்தியால இருந்த ராமர் போய் லங்கையில இருக்கிற அசுரங்களை எல்லாம் அந்த கோரமான உடல்ல இருந்து விடுவிச்சார். அவங்க தண்டனை கொடுத்தார். அவங்க தண்டிச்சார். ராவணன் தலைமையில இதுவரைக்கும் பூமியில அப்படி ஒரு யுத்தம் நடந்தது இல்லை. ராவண யுத்தம். கோடிக்கணக்கான ராட்சசர்கள் கொல்லப்பட்டார். சோ பகவான் ராம அவதாரம் பண்ணி ராவணன் தலைமையிலாக எல்லா ராட்சசர்களையும் கொன்று குவித்தார். அதுக்கு அடுத்து துவாபர யுகத்துல ஒரே கிரகத்துல ஒரே நாட்டுல ஒரே வீட்டுல 2 குடும்பம் ஆயிடுச்சு. ஒண்ணு தெய்வீக குணம், இன்னொன்னு அசுர குணம். ஒரே கிரகத்துல ஒரே நாட்டுல ஒரே வீட்டுல பாண்டவர்கள்லாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்க, கௌரவர்கள்லாம் அசுர குணம் உள்ளவங்க. திருப்பி பகவான் என்ன பண்ணாரு? கிருஷ்ண அவதாரம் செஞ்சு கௌரவர்களை அழித்து பாண்டவர்களை காப்பாத்து. பாண்டவர்கள் யுதிஷ்டரை அரியாசனத்துல உட்கார வச்சு. இப்ப கலியுகத்துல பாத்தீங்கன்னா ஒரே கிரகம், ஒரே நாடு, ஒரே வீடு, ஒரே நபர். என்கிட்டதான் தெய்வீகமான குணம் இருக்கு, என்கிட்டதான் அசுர குணம் இருக்கு. காலையில தெய்வீகமான குணம் இருப்ப, சாயந்தரமான அசுர குணம் இருக்கு. நீங்க நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டுல எல்லாம் காலையில நல்ல பட்டை விபூதி எல்லாம் போட்டிருப்பான். சாயந்தரம்னா ஒயின் ஷாப்ல இருந்து சரக்கு போட்டு தண்ணி குடிச்சுட்டு இருப்பான். காலையில் நல்ல வார்த்தை பேசுவான், சாயந்தரம் கெட்ட வார்த்தை பேசுவான். அப்ப என்ன ஆச்சு? இங்கேயும் அப்படிதானா? இங்கேயும் அப்படிதான். காலையில எந்திரிச்ச உடனே நல்லா குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு வேலைக்கு போவாங்க. சாயந்தரம் ஆனா எங்க நைட் கிளப் இருக்கு, எங்க ஒயின் ஷாப் இருக்குன்னு போவான். அப்ப என்ன ஆச்சு? இந்த தெய்வ அசுர குணம் ஒரு நபருக்குள்ளே இருக்கு. இன்னைக்கு கலியுகத்துல வந்து தெய்வ அசுர மென்டாலிட்டி. அப்ப பார்க்க போனா கலியுகத்துல என்ன ஆயிட்டு இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தெய்வீகமான குணம் போய் அசுர குணம் மேலோங்கிட்டே இருக்கு. இப்ப வந்து கிருஷ்ணர் வந்தாலும் சரி, ராமர் வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் இங்க இருக்கிற எல்லா அரக்கர்களையும் கொல்ல வேண்டியது. அப்படி பார்த்தா எல்லா மக்களையும் கொல்லணும். கலியுகத்துல யாருமே உயிர் வாழ தகுதி உள்ளவங்க. அதனாலதான் பகவான் என்ன பண்ணாருன்னா கலியுகத்துல கருணா அவதாரமா வந்தாரு சைத்தன்ய மகாபிரபு. ஜெய ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி. அவர் சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சு இந்த அசுரங்களை எல்லாம் கொல்றதுக்கு பதிலா அவங்க அசுர குணத்தை கொள்றாரு. எப்படி? அவர் என்ன ஆயுதம் கொண்டு வந்தாரு? ராமர் கோதண்டம் எடுத்துட்டு வந்தாரு, கிருஷ்ணர் சுதர்சனம் எடுத்துட்டு வந்தாரு. சைதன்ய மகாபிரபு ஹரிநாமத்தையும் கருணையுமே ஆயுதமா கொண்டு வந்தார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வெறுமனே நாம ஜபிக்கிறதுனால இந்த உள்ளுக்கு இருக்கிற அசுர குணம், இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவண, கும்பகர்ண இவங்க எல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்காங்க. இல்லையே, இரண்யாக்ஷனை வந்து வராகமூர்த்தி கொண்டுட்டாரே, இரண்யகசிபு வந்து நரசிம்மர் கொண்டுட்டாரு, சிசுபாலனை கிருஷ்ணர் கொண்டுட்டாரு, தந்தவக்கர்னி கிருஷ்ணர் கொண்டுட்டாரு. அப்புறம் வேற யாரு? ராவணனை ராமர் கொண்டுட்டாரு, கும்பகர்ணனே ராமர் கொண்டுட்டாரு. இப்ப எங்க அவங்க எல்லாம் இதயத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. அடிக்கடி வந்து எட்டி பாக்குறாங்க.
ராவணன், எரண்யாக்ஷன், எரண்யகசிபு, கும்பகர்ணன் எல்லாம் நம்ம இதயத்துக்குள்ளதான் உட்கார்ந்து. அதனால இந்த இதயத்தில் இருக்கிற இந்த அரக்கர்கள் 6 எதிரிங்க. காமம், கோபம், பேராசை, பொய்யகங்காரம், அறியாமை, பொறாமை, இந்த 6 குணங்களையும் வெல்ல வேண்டுமானால் பகவான் தான் அவதரிக்கணும். அதனாலதான் பகவான் கலியுகத்துல நாம ரூபத்துல அவதரிச்சிருக்காரு. இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் நம்ம இதயத்துக்குள்ள போய் இந்த அரக்கர்கள் எல்லாம் கொள்ளுது. சோ இந்த தேவாசுர யுத்தம் நடக்குது. நமக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. தினமும் நமக்குள்ள நடக்குது தேவாசுர யுத்தம். சாண்டிங் பண்ணா ஜெயிச்சிருவோம். சாண்டிங் பண்ணலைன்னா தோத்துருவோம். நாமத்தை கவனமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தா ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். நாமத்தை ஒழுங்கா பண்ணலாம் தோத்துக்கிட்டே இருப்போம். அசுர குணம் மேல ஓங்கிட்டே இருக்கும், தெய்வீக குணம் மேல வர. தெய்வீக குணத்தை மேல வர விடாது. நம்ம மனசு இருக்கு இல்லையா, இந்த மனசுதான் அசுர குணத்துக்கு இருப்பிடம். தெய்வீகமான குணமும் அசுர குணமும் இருக்கிற இடம் வந்து மனசு. பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதியா இருக்க விட மாட்டான். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். தினமும் நம்ம மனசோட போராடிட்டு இருக்கிறோம். மனசஸ்தானி இந்திரியானி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதிக்கிறார் கிருஷ்ணன். மனம் உட்பட 6 புலன்களோட நம்ம போராடிட்டு இருக்கிறோம் அன்றாட வாழ்க்கையில. அதனால சில நேரம் தேவர்கள் ஜெயிக்கிறாங்க, சில நேரம் அசுரர்கள் ஜெயிக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சமயம் பலி மகாராஜ், பலி சக்கரவர்த்தி, பலி மகாராஜோடைய தலைமையில ஒரு பெரும் அசுர படை திரண்டு போய் தேவர்களோடு சண்டை போடுறாங்க. தேவ அசுர யுத்தம், பயங்கரமான யுத்தம் நடக்குது. பயங்கரமான யுத்தம். அந்த யுத்தத்துல தேவர்கள்லாம் அசுரங்களை கொண்டு குவிக்கிறாங்க. தலை துண்டாய், கால் துண்டாய், ரத்தம் ஆறு ஓடுது. இந்திரன் வந்து தன் வஜ்ராயத்தினால பலி மகாராஜா ஓங்கி அடிச்சு, பலி மகாராஜா வந்து மூக்கு வாயில ரத்தம் வந்து அப்படியே மயங்கி உழுகிறார். ஏறக்குறைய இறந்து போயிட்டாருன்னு சொல்லலாம். பலி மகாராஜா வந்து அவர் ஆன்மா ஏறக்குறைய உடலை விட்ட நிலையது, இறந்தே போயிட்டாருன்னு சொல்லலாம். உடனே இந்த அசுரங்கள் என்ன பண்ணாங்க, தங்கள் உயிரை காப்பாத்திக்கணும். பலி மகாராஜா சரீரம், பலி மகாராஜோட உடலை எடுத்துக்கிட்டு இந்த அசுரங்கள்லாம் ஓடுறாங்க யுத்த பூமியை விட்டு. தேவர்களால தாக்கப்பட்டு அசுரங்கள்லாம் யுத்த பூமி விட்டு ஓடுறாங்க. ஓடி போய் எங்கன்னா நேரா போய் அவங்க குல குருவான சுக்கராச்சாரியர் சரணடைறாங்க. அவங்களோட ஆச்சாரியர், அசுர குல குரு வந்து சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியர்கிட்ட போய் சரணடைறாங்க. ஓ சுக்கராச்சாரியரே, பாருங்க, நீங்க வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணீங்க, நாங்க போனோம், பெரும் யுத்தம் நடந்தது, தேவர்களை எங்களை கொண்டு குவிக்கிறாங்க. பாருங்க பலி மகாராஜோட நிலைமை. பலி மகாராஜா வந்து பேச்சு மூச்சு இல்லாம டெட் பாடியா கிடக்குறாரு. பாருங்க உங்க சீடருடைய நிலைமை. சுக்கராச்சாரியர் என்ன பண்ணாரு, தன்னுடைய தப வலிமையினால மிருத சஞ்சீவினின்னு ஒரு மூலிகை, மிருத சஞ்சீவினி, அந்த மூலிகையை கொண்டு வேத மந்திரத்தை உச்சரித்து அந்த மூலிகையை அப்ளை பண்ணி பலிக்கு உயிர் கொடுக்கிறார் சுக்கராச்சாரியர். பலி உயிர் தெழுகிறார். ஏறக்குறைய ஆத்மா அந்த உடலை விட்டு போயிடுத்து. சுக்கராச்சாரியர் தன் தவ வலிமையினால அந்த மிருத சஞ்சீவினி மூலிகையெல்லாம் வச்சு பலியை வந்து உயிர்ப்பிக்கிறார். பலி உயிர் தெழுந்தார். இப்ப எனக்கு இந்த உயிர் கிடைச்சது என் குருவோடைய பிச்சை. எனக்கு குரு போட்ட பிச்சையினாலதான் எனக்கு இந்த உடல் உயிர் கிடைச்சிருக்கு. என் குருவோடைய பாதங்களை தொட்டு வணங்குறாரு. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஓ குருதேவா, நீங்க கொடுத்த பிச்சை இந்த உடல், இந்த ஆன்மா, இந்த ஆன்மா உங்களுடைய அடிமை. தன் சுக்கராச்சாரியர் சொல்றாரு, பலி, நீ வந்து அசுரங்களை எதிர்க்கணும்னா, அசுரங்களை வெல்லணும்னா உனக்கு அதீத பலம் வேணும். தேவர்கள் சாரி, ஓ பலி, நீ தேவர்களை வெல்லணும்னா உனக்கு அதீத பலம் வேணும், அதீத சக்தி வேணும். நீ யாகம் பண்ணு. விஸ்வஜித்னு ஒரு யாகம் பண்றார். ஜித்னா வெற்றி, விஸ்வஜித்னா இந்த அகிலத்தையே வெல்வதற்கான ஒரு யஜ்யம். விஸ்வம் என்றால் அகிலம், இந்த பிரபஞ்சத்தையே வெல்லக்கூடிய ஒரு யாகம். விஸ்வஜித், ஜித்னா வெற்றி, அஜித்னா தோல்வி. அஜித்னா தோல்வி அடையாது. சோ விஸ்வஜித்னா இந்த அகிலத்திலேயே தோல்வி அடையாம இருக்கிறதுக்கு ஒரு யாகம் செய்யணும். இந்த அகிலத்திலேயே தோல்வி அடையாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணாரு பலி மகாராஜா வந்து, சுக்கராச்சாரியர் சொல்றாரு, நீ வந்து பிராமணர்களை மகிழ்விக்க வேண்டும். பிராமணர்களை கூப்பிட்டு யாகம் வளர்த்து அவனுக்கு தட்சணை எல்லாம் கொடுத்து அவங்களை வந்து மகிழ்விக்கணும். அப்பதான் உனக்கு அதீத ஆற்றல் கிடைக்கும். தன் குரு சொன்ன மாதிரியே பலி மகாராஜா வந்து ஒரு பிரம்மாண்டமான யாகம் செய்யறாரு. விஸ்வஜித்னு சொல்லி பிரம்மாண்டமான யஜ்யம். அந்த யாகத்துல பிராமணருக்கெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு தட்சணை எல்லாம் கொடுத்து அவங்கள மகிழ்விச்சு அந்த பிராமணர்களா வேத மந்திரம் ஓதி அந்த யாகசாலையில இருந்து பலி மகாராஜாவுக்கு
அதி அற்புதமான பொருட்கள்லாம் கிடைக்குது. எல்லா திசையும் வெல்லக்கூடிய ரதம். ஒரு அழகான தங்க ரதம். எல்லா திசையும் 8 திசையும் வெல்லக்கூடிய ரதம். அப்புறம் ஆயுதங்கள், தெய்வ அஸ்திரங்கள், தெய்வீகமான அஸ்திரங்கள், ஆயுதங்கள், அம்பு, வில்லு, அப்புறம் ரதம், குதிரை இதெல்லாம் வந்து இந்த யாகசாலையில தோன்றுது. இந்த மாரி தன்னுடைய பேரக்குழந்தை, யாருடைய பேரக்குழந்தை? பிரகலாதனுடைய பேரக்குழந்தை. பிரகலாத் மகாராஜாவுடைய பேரக்குழந்தை. இந்த மாரி ஒரு யாகம் பண்ணியிருக்காரு. அவர இன்வைட் பண்றாரு. பிரகலாத் மகாராஜாவ பலி அழைச்சிருக்காரு. பிரகலாதர் வந்து பலிய சந்திக்கிறதுக்காக வராரு. அவர் ஒரு அழகான மாலை சூடி விடுறாரு பலி மகாராஜா. 3 உலகையும் வெல்லக்கூடியது. இப்படி வந்து பலி மகாராஜா வந்து பிரகலாதருடைய பாதம் தொட்டு வணங்கி, பிராமணர்கள சந்தோஷப்படுத்தி, இந்த யாகத்துல என்றும் வெல்ல முடியாத அதி அற்புதமான அஸ்திரங்கள், ஆயுதங்கள், குதிரைகள், ரதங்கள்லாம் பெற்றுக்கொண்டு புதிய சக்தியோட போறார். புது பொலிவோட, புது சக்தியோட போய் தேவர் கூட சண்டை போட போறார். இதுதான் பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரம் என்ன பண்ணும்? பாருங்க தேவர்களுக்கு ராஜ்யத்தோட இஷ்டம் இல்ல. தேவர்கள் என்ன பண்றாங்க? நாங்க தான் இங்க உட்கார்ந்து இருக்கணும். அசுரர் என்ன பண்றாங்க? நான் அங்க போய் உட்காரணும். தேவர்கள விரட்டி விட்டுட்டு நான் போய் உட்காரணும். சோ இந்த மாரி அனுபவிக்குங்கிற எண்ணம் ஜீவாத்மாவோட இதயத்துல ஸ்ட்ராங்கா படிஞ்சிருக்கு. அனுபவிக்கணுங்கிற எண்ணம். இந்த ஜட உலகத்த நான் அனுபவிக்கணும். தேவர்களா என்ன நினைக்கிறாங்க? நாங்க இந்த சொர்க்கத்த அனுபவிக்கணும். நாங்க தான் இங்க இருக்கணும். நாங்க தான் அனுபவிக்கணும். அசுரங்க என்ன பண்றாங்க? அவங்கள விரட்டி விட்டு நான் போய் அனுபவிக்கணும். இதுதான் இந்த ஜட உலகத்துல மாயையுடைய ட்ரிக்கு. மாயா என்ன ட்ரிக் பண்ணுது? மாயா என்ன வேலை பண்ணுதுன்னா, ஓ! இந்த ஜட உலகம் உனக்கு அனுபவிக்கிறதுக்காக குடுத்துருக்கேன். நீ அனுபவிச்சுக்கோ. நீ வந்து அனுபவி. பதவி, பேர், புகழ். இன்னைக்கு பாருங்க, அரசியல்வாதிகள்லாம் பித்து பிடிச்சிருக்காங்க. அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், கனவான்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன பொய் அகங்காரம். நான் இத அனுபவிக்கணும். இந்த பதவி, பேர், புகழ் இதெல்லாம் ஒரு சாபக்கேடு ஆக்சுவலி. இதெல்லாம் சாபக்கேடு. இது உண்மையான அனுகிரகம் இல்ல. இது மாயாவுடைய வலைன்னு சொல்றாங்க. ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீபிர் ஏதபாத பவத்குமான். ஜென்மா உயர்ந்த குல பிறப்பு, ஐஸ்வர்யம் செல்வம், ஸ்ரீ அழகு, உயர்ந்த குல பிறப்பு, உயர்ந்த குல பிறப்பு, செல்வம், அழகு, கல்வி. பெரிய படிப்பு படிச்சிருந்தா 2 கொம்பு வந்துரும் தலை மேல. ஓ! நான் தான் ஐ ஆம் த கிரேட் பர்சனாலிட்டி. இந்த கர்வம் வந்துரும். சோ, தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? நாங்க தான் இந்த சொர்க்கத்த அனுபவிக்கணும். அசுரங்கள் என்ன பண்றாங்க? நாங்க அத அனுபவிக்கணும். போய் சண்டை போடுறோம். இந்த முறை தேவர்களால பலி மகாராஜா எதிர்க்க முடியல. ஏன்னா பலி மகாராஜா வந்து ஃபுல் பவரோட வந்திருக்காரு. பயங்கரமா சக்தியோட வந்திருக்காரு. பயங்கர யுத்தம். இந்த முறை தேவர்கள்லாம் உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. சொர்க்கம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், உயிர் இருந்தா போதும். அ சொர்க்கம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், உயிரோடு இருந்தா போதும். இல்லையா? கொரோனா வந்த காலத்துல என்ன பண்ணாங்க? ஆபீஸ் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், வீட்டுக்குள்ள இருந்தா போதும்னு முடிவு பண்ணிட்டாங்க. புலன்பம் ஒண்ணுமே பண்ண முடியல. ரெசார்ட்டுக்கு போ முடியல, டூருக்கு போ முடியல, புலன்பு அனுபவிக்க முடியல. எல்லாம் வீட்டுக்குள்ள போட்டு கிறிஸ்டர் பூட்டிட்டாரு. உயிரோடு இருந்தா போதும்னு ஆயிப்போச்சு. அந்த மாரி தேவர்கள்லாம் இந்த சொர்க்கத்த அனுபவிக்கிறதோட பலி மகாராஜ் கையில மாட்டுனோம் நம்மள பீஸ் பீஸா வெட்டிருவாரு. அதனால எல்லாம் உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. இந்திரனோட ஐராவத யானை ஒரு குத்து விட்டா அது பந்து மாரி உருண்டு ஓடுது. இந்திராவது யானையிலிருந்து உளுந்து உயிருக்கு பயந்து ஓடுறார். எல்லாம் தலைமறை ஆயிட்டாங்க. பலி வந்து இந்த முறை தேவர்கள் பார்க்கறாங்க. யமன் மாரி நிக்கிறாரு முன்னாடி. யமராஜா மாரி நிக்கிறாரு. வெல்ல முடியாத காலம் மாரி நிக்கிறார். நித்தியமான காலம். வெல்ல முடியாத காலத்தை போலவும், மரண தேவதையை போலவும் நிக்கிறார். தேவர்கள்லாம் ஓடுறாங்க பயந்து. உயிருக்கு பயந்து இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி எல்லாம் உயிருக்கு பயந்து ஓடி தலைமறைவாயிட்டாங்க. சொர்க்கத்த விட்டு ஓடிட்டாங்க. 3 உலகம். பூர், புவ, ஸ்வஹா. இந்த மேல 7 உலகம், கீழ 7 உலகம் எல்லாத்தையும் பலி பிடிச்சுக்கிட்டாரு. இந்த தேவர்கள்லாம் வாள சுருட்டிட்டு ஓடிட்டாங்க. ஓடி போய் எல்லாம் தலைமறைவா இருக்காங்க. குகையில, சமுத்திரத்துல, மலையில எங்கெல்லாம் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. வெளியில தலை காட்ட முடியல. பலி வந்து சச் அ பவர்ஃபுல் பெர்சன். அப்படி வந்து ஈர தீர பராக்கிரமரா நிக்கிறாரு. தேவர்கள்லாம்
உயிருக்கு பயந்து தலைமறைவாயி ஏதோ உயிர் வாழ்ந்தா போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த தேவருடைய அம்மா யாரு? அதிதி. அதிதி அதிதிக்கு வந்து என்ன ஆச்சுன்னா பெரும் கவலை ஆயிடுச்சு. பாருங்க, இது அடுத்த மாயை. இந்த அடுத்த மாயை என்னன்னா, அதிதி வந்து சாதாரண பெண்மணி அல்ல. இந்த ஜட உலகத்துல இருக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சாப்ட்வேர் கம்பெனிலயோ இல்ல வந்து டெக்னோ பார்க்ல ஒர்க் பண்றவங்க இல்ல. அதிதி வந்து கஷ்யபருடைய மனைவி. கஷ்யபர் வந்து பிரஜாபதி, ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் தன்னை உணர்ந்தவர், இறைவனை உணர்ந்தவர், ஆன்மீகம் அறிந்தவர், முக்காலம் அறிந்தவர், மகா ரிஷி. கஷ்யபர் வந்து பிரஜாபதி, சந்ததியை உற்பத்தி பண்றவர். அப்பேற்பட்ட ஒரு கிரேட் பர்சனாலிட்டி. அவருடைய மனைவி அதிதி. அதிதிக்கு வந்து பகவானை பத்தி தெரியும், சாஸ்திரம் தெரியும், எல்லாமே தெரியுது. அதிதிக்கு வந்து பகவானை பத்தி தெரியுது, சாஸ்திரம் தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனா பாருங்க, இந்த ஜட உலக பற்றுதல் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜட உலக பற்றுதல், அனுபவிக்கணுங்கிற எண்ணம், தன் மகன்கள் தான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம், பௌதிக பந்தம், பௌதிக பற்றுதல் வந்து அப்படி கட்டி வச்சிருக்கு. முக்குணத்தினால கட்டுண்ட ஆத்மா தான், கட்டுண்ட ஆத்மாங்கிறோம். இது தேவர்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. தேவர்களும் முக்குணத்துக்கு உட்பட்டவங்க தான். தேவர்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. தேவருடைய அம்மா அதிதியும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. அவனுக்கு கஷ்யபர் மாதிரி கணவன் கிடைச்சிருந்தோம், அவங்க பகவானை பத்தி தெரிஞ்சிருந்தோம், அவங்க வந்து தேவையில்லாம ஃபீல் பண்றாங்க. ஓ, என்ன இப்படி ஆயிடுச்சு. மனப்பரம் காரணம் மாமனந்தே சம்சார சக்கரம். இந்த சம்சார சக்கரத்துல நம்ம சுத்திட்டு இருக்கிற காரணமே மனசுதான். அதிதி நினைக்கிறா தன் பிள்ளைங்கள்லாம் வந்து ராஜ்யத்தை விட்டு கஷ்டப்படுறாங்க. ஏன் அதிதி சொல்லாம நீங்க பக்தி தொண்டு பண்ணுங்கன்னு? ஓகே, ராஜ்யம் போனா போகட்டும். இந்த ஜட உலகமே இப்படிதான். கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு துக்காலயம் இல்லையா? கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு ஜட உலகம் துக்காலயம், அசாஸ்வதம், நிலை இல்லாதது. கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அப்ப அதிதி என்ன சொல்லலாம்? ஓ, என் அருமை புதல்வர்களே, கவலைப்படாதீங்க, சொர்க்கம் போயிட்டா என்ன, நீங்க பகவானை தியானம் பண்ணுங்க, பகவானுடைய உலகத்துக்கு போங்க. அந்த எண்ணம் வரமாட்டேங்குது. இதுதான் ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட். இந்த பௌதிக பற்றுதலால பலவீனமான மனதை உடையவங்க தேவையில்லாததுக்கெல்லாம் கவலைப்படுவாங்க. கதாசூன கதாசும்ச ஞானசோசந்தி பண்டிதா. கிருஷ்ணா கேட்கிறாரு இல்லையா? அசோஷான நன்னசோஷத்வம் பிரஜாவாதாம்ச பாசசே கதாசூன கதாசும்ச ஞானசோசந்தி பண்டிதா. அர்ஜுனா, நீ பெரிய பண்டிதன் மாதிரி பேசின, ஆனா தேவைப்படக்கூடாதெல்லாம் கவலைப்படுற. அன்னெசரி வரி, தேவையில்லாததுக்கெல்லாம் கவலை. என்ன அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அந்த பக்தர் அப்படி சொன்னாரு, இந்த பக்தர் இப்படி சொன்னாரு, என் பையனுக்கு அப்படி ஆச்சு, எங்க அம்மாவுக்கு இப்படி ஆச்சு, அப்புறம் வந்து அவங்க அதை பண்ணாங்க, இவங்க இதை பண்ணாங்க, அப்புறம் அந்த பக்தர் கூட சேர மாட்டேன், இந்த பக்தர், இதெல்லாம் கம்ப்ளீட்லி இது இக்னோரண்ட், ஃபூலிஷ்னஸ். இது முட்டாள்தனம், இது மடமை, இது அறியாமை. சோ எனக்கும் கிருஷ்ணருக்கும் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஐ ஆம் த சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா. நான் கிருஷ்ணருடைய சேவகன். நான் என்னுடைய உண்மையான நிலை, நான் கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன். ஜீவேரே சொர்பகோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். சோ எனக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை நம்ம உணரணும் பக்தி தொண்டுல. ஈவன் தோ நம்ம பக்தி தொண்டுக்கு வந்தாலும் தேவர்கள் மாதிரி அல்லது அதிதி மாதிரி இருக்கக்கூடாது, பலி மகாராஜ் மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டோரியில பலியோடைய கேரக்டர் என்னன்னு தெரியும், அல்லது பிரகலாதருடைய கேரக்டர் என்னன்னு. பிரகலாதரை போலும் பலிய, ஈவன் தோ தே ஆர் born in a asuric family, ஒரு அசுர குலத்துல, தைத்திய குலத்துல, தானவ குலத்துல பிறந்திருந்தாலும் பலி மகாராஜாவும் பிரகலாதரும் 12 மகாஜனங்கள் ஒருத்தரா இருக்காங்க. இந்திரன் கிடையாது. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு யாருமே 12 மகாஜன ஒருத்தர் கிடையாது. பிரம்மதேவர் மகாதேவரை தவிர, பிரம்மதேவரையும் மகாதேவரை தவிர வேற எந்த தேவர்களும் 12 மகாஜன ஒருத்தர் கிடையாது. ஆனா அசுர குலத்துல வேற எந்த அசுரனும் பகவானுக்கு பிரியமான பக்தர் கிடையாது, பலி மகாராஜாவும் பிரகலாதர் தவிர. they are one of the 12 மகாஜன்ஸ். இந்த பலி மகாராஜும் பிரகலாதரும் என்ன சொல்றாங்களோ அது வேதம். அது பகவான் சொல்றது வேறானதே இல்ல. பிரகலாதர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாருன்னா அது பகவான் சொன்னதுதான். பலி மகாராஜ் ஒரு விஷயம் சொல்றாரு, ஒன்னு செய்யறாருன்னா அது அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணும். பிரகலாத் மகாராஜ் என்ன செய்யறாரோ அதை கண்ணை மூடிட்டு பின்பற்றணும். மகாஜனோ எனக்கு அந்த சம்பந்தா தர்மச தத்துவம் நிகிதோ குகாயா மகாஜனோ எனக்கு அது சம்பந்தா.
இந்த உலகத்துல எது சரி, எது தப்பு, எது தர்மம், எது அதர்மம் புரிஞ்சுக்கவே முடியாது. ரொம்ப சூட்சமானது. அதனால மகாஜனங்களை பின்பற்றணும். பிரகலாதரும் பலியும் அசுரகுலத்துல பிறந்தாலும் முதல் தரமான பக்தர்களா பகவான் வச்சிருக்காரு அவங்கள. ஏன்? அதான் எண்ட் ஆஃப் த செஷன் இதுல தெரிஞ்சுக்க போறோம். ஏன்? ஏன் பலிக்கு அந்த இடம்? ஏன் பிரகலாதருக்கு அந்த இடம்? சோ அன்னெசரி ஒரி, தேவையில்லாத கவலை. என் பசங்க ராஜ்யத்தை இழந்துட்டாங்களே, என் பசங்க சொத்தை இழந்துட்டாங்களே, அவங்களுக்கு இப்படி ஆயி போச்சு, பலி மகாராஜ் இப்படி பண்ணிட்டாரு. போய் பகவான்ட்ட ஆக்சுவலி அதிதி வந்து ஃபர்ஸ்ட் பகவான்ட்ட போல. அதிதி என்ன பண்ணாங்க? தன் கணவர்கிட்ட போனாங்க. அதிதி ஒரே சோகமா இருக்கா, ஒரே அழுக, தேவையில்லாத சோகம், தேவையில்லாத அழுக. ஐயோ! என் பசங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே. என்ன ஆச்சு பசங்களுக்கு? ஒண்ணும் ஆகல, சொர்க்கத்த விட்டாங்க, நல்லது தானே. அவங்க பகவான்ட்ட போட்டும். அப்படி நினைக்கலையே. இதுதான் வந்து இந்த ஜட இயற்கையோட இந்த மாயையோடைய வந்து அட்ராக்ஷன், மாயையோட கவர்ச்சி. இந்த ஜட உலகம் வந்து நம்ம அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ஜட உலகத்துல யாருமே இங்க அனுபவிக்க முடியாது. ஃபர்ஸ்ட். 2வது, இந்த ஜட உலகத்துல கம்ஃபர்டபுளாவே இருக்க முடியாது. நம்ம எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதான் பெரிய பிரச்சனையே. இந்த ஜட உலகத்துல நான் வந்து சௌகரியமா இருக்கணும். எனக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. நான் வந்து சௌகரியமா பக்தி பண்ணணும். எனக்கு எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. அப்ப நீ கிருஷ்ணருடைய உலகத்துல தான் எங்கேயா வந்தீங்க. இல்லையா? நாம வந்து ஜட உலகத்துல சந்தோஷமா, துன்பமே இல்லாம, நிம்மதியா, அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும். என் பக்திக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. நான் ரொம்ப சொகுசா பக்தி பண்ணணும்னா நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது. நான் வந்து இந்த ஜட உலகத்துக்கு வந்திருக்கவே கூடாது. இங்க வந்துட்டு குத்துது, குடையுதுன்னா, இல்லையா? இந்த ஜட உலகத்துல உடம்பு எடுத்துட்டு, இந்த ஜட உலகத்துல வந்துட்டு, எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு அப்படி நடக்குது. ஏன் வந்தீங்க? நமக்கு அந்த கேள்வி கேட்கணும். நமக்கு நாமளே அந்த கேள்வி கேட்கணும். நீ ஏன்டா ஜட உலகத்துக்கு போன? இல்லையா? சோ திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இத நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். சோ தேவர்கள் என்ன ஆச்சு? அவங்க ராஜ்யத்து மேல பற்றுதல், அதிதிக்கு அவங்க பிள்ளை மேல பற்றுதல், தேவையில்லாத பற்றுதல். இந்த பற்றுதல கிருஷ்ணர் மேல வச்சா அவங்க முதல் தரமான பக்தர் ஆயிருவாங்க. பிரகலாதரை போல, பலி மகாராஜரை போல, பாண்டவர்களை போல, விதுரரை போல, குந்தி தேவியை போல, திரௌபதியை போல, பிருந்தாவனத்து கோபர்கள் கோபிகளை போல, நந்தகோபர் போல, யசோதை, எவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் தூய பக்தர்கள். தூய பக்தர்கள். தேவர்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படுற பக்தர்கள். நம்ம ரொம்ப வீக்கான பலவீனமான பக்தர்கள். நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படவும் செய்யறோம். பௌதிக குணங்களால பாதிக்கப்படவும் செய்யறோம். தேவையில்லாம கவலைப்படுறோம். ஈவன் தோ நமக்கு டிவோர்ஸ் சர்வீஸ் கிடைச்சிருந்தாலும், நமக்கு பக்தி தோண்டு கிடைச்சிருந்தாலும், புரோபாடக்காரனை கிடைச்சிருந்தாலும், பக்தர் சங்கம் கிடைச்சிருந்தாலும், நம்ம இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்றோம். தேவையில்லாம இம்மெச்சூரிட்டி, பக்குவம் இல்லாம செயல்படுறோம். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்? சோ என்ன ஆச்சு? இந்த தேவர்கள்லாம் சொர்க்கத்தை இழந்து அழறாங்க. தன் திதி வந்து அழறா. தன் திதி போய் தன் கணவர்கிட்ட சொல்றா. கணவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. கஷ்யபர் தவம் பண்ணி முடிச்சுட்டு அப்பதான் தபத்துல இருந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. தியானத்துல இருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஆசிரமம் எல்லாம் அலங்கோலமா இருக்கு. கூட்டல, பெருக்கல, கோலம் போடல, எதுவுமே பொருள் எல்லாம் அங்கங்க கிடக்கு. எதுவுமே பராமரிக்கல. அதிதி சோகத்துல இருக்கா. ஒரே அழுக, சோகம், கவலை, தேவையில்லாத மென்டல் டிப்ரெஷன். ஒரு சாதுவோடைய மனைவிக்கு என்ன மென்டல் டிப்ரெஷன் தேவை இருக்கு? கிருஷ்ணரை உணர்ந்தவங்களுக்கு என்ன மன அழுத்தம் தேவை இருக்கு? காரணம், நம்ம கிருஷ்ண உணர்வை தீவிரமா எடுத்துக்காத அதுக்கு பிரச்சனை. கிருஷ்ண உணர்வுல பக்குவமாகாதனாலையும், கிருஷ்ண உணர்வை நம்ம தீவிரமா எடுத்துக்காதனாலையும் தான் இந்த அன்னெசரி வரிகள். தேவையில்லாத கவலை, தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத பிரச்சனை. சிம்பிளி we have to follow the authority and Prabhupada. எப்படி வந்து பலி மகாராஜர் பின்பற்றணுமோ, எப்படி வந்து பிரகலாதர் பின்பற்றணுமோ, அதே மாதிரி பிரபுபாதரை பின்பற்றணும். அவர் புத்தகங்களை நல்லா கவனமா படிக்கணும். அதுல எழக்கூடிய சந்தேகங்களை மூத்த பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும். மூத்த பக்தருடைய சங்கத்தை எடுத்து எப்படி நான் கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடையிறதுங்கிறத முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம ஏனோதானு பக்தி பண்ணிட்டு இருந்தோம்னா இப்படிதான். அதிதியோட கதை தான். அதிதியோட கதை தேவர்களோட கதை தான். தென் அதிதி அழுதுட்டே இருக்கா. கணவர் கேட்டாரு, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஓ பிரபு, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நீங்க முக்காலம் அறிந்தவர். இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பிள்ளைங்க ராஜ்யத்தை இழந்துட்டாங்க. அவங்க தெருவுல நிக்கிறாங்க. கஷ்யபர் உள்ளுக்குள்ள சிரிக்கிறார். என்ன அதிதி இப்படி இருக்கா? இவ என்னுடைய மனைவியா? இவளுக்கு என்ன சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கு? இவ என்ன பகவானை பத்தி என்ன தெரிஞ்சிட்டு இருக்கா? தேவையில்லாததுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்காரு.
இப்ப போய் அட்வைஸ் சொன்னா புரியுமா? புரியவும் செய்யாது. ஏன்னா அறியாமையில அறியாமையில குழப்பத்துல இருக்கா. இப்ப அவளுக்கு அட்வைஸ் சொன்னா ஏத்துக்கூடிய மனநிலையில் இல்ல. இப்ப உட்கார வச்சு கஷ்யபர் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ரொம்ப கவலையில இருக்கீங்க. உங்கள உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தா வேலையாகுமா? அட போங்க பிரபு. உங்களுக்கு வந்தா தெரியும். அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லையா? நம்ம ஒரு பக்தர் கஷ்டத்துல இருக்கும்போது உட்கார வச்சு, பிரபு அப்படிலாம் இல்ல. நீங்க மணிக்கணக்கா பேசினாலும் அவங்க மைண்ட் என்ன சொல்லும்? இவங்களுக்கு வந்தா தெரியும். அவங்களுக்கு வந்தா தெரியும். இதுதான் ஏன்னா நம்ம மனசு சொல்றதும் கேட்கிறோம். சாஸ்திரம் சொல்றதும், சாதுக்கள் சொல்றதும், ஆச்சாரியர் சொல்றதும் காதுல வாங்கி விட்டுறோம். இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறோம். ஈவன் தோ நம்ம நெறைய தடவ பாகவதம் கேட்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், பிரபுபாத் புஸ்தகம் வாசிக்கிறோம், நாம ஜெபம் பண்றோம். ஸ்டில் வி ஆர் அன்னெசெசரி வொரி. தேவையில்லாம கவலை, தேவையில்லாம தேவையே இல்ல இதெல்லாம். சோ என்னாச்சு? கஷ்யபர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தா வேலையாகாது. இப்ப அதிதி ரொம்ப வொரி பண்றா. இந்த மாரி நம்ம பிள்ளை உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நம்ம பிள்ளைங்க எல்லாம் ராஜ்யத்த எல்லாம் இழந்துட்டாங்க. இப்ப அவங்க ஒண்ணும் இல்லாம இருக்காங்க. நீங்க ஏதாவது செய்யுங்க. நீங்க பெரும் தபஸ்வி. உங்களுக்கு உங்களுக்கு நெறைய சக்தி இருக்கு. உங்களுடைய தபத்தினால நம்ம குழந்தையுடைய சொர்க்கத்த மீட்டு குடுங்க. இப்படிலாம் அவங்க கணவர நம்புறாங்க. பகவான நம்பாம கணவர நம்புறாங்க. இந்த கணவருக்கு யார் அந்த சக்தி குடுத்திருக்கா? கஷ்யபர்ங்கிற பிரஜாபதிங்கிற அந்தஸ்து யாரு குடுத்திருக்கா? அதற்கான புத்தி யாரு குடுத்திருக்கா? அதற்கான சக்தி யாரு குடுத்திருக்கா? அவர் யார நம்பி இருக்காரு? அந்த அறிவு மழுங்கி போச்சு. இதுதான் நம்முடைய பொசிஷன். நம்ம யாரையெல்லாமோ நம்புவோம். ஆனா பிரபுபாதரையும் பகவானையும் நம்ப மாட்டோம். நம்ம யார் மேலும் நம்பிக்கை வைக்கிறோம். நம்ம ஜட உலகத்து மேல நம்பிக்கை வைக்கிறோம். ஜட உலகத்துல இருக்கிறவங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம். சொந்தக்காரங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம். நண்பர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறோம். உறவினர்கள் இடத்துல நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா பிரபுபாதர் இடத்துல பகவான்டி நம் நம்பிக்கை 0. 0. சோ நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? நாம் பகவான் மேலயும் பிரபுபாதர்கிட்டயும் நம்பிக்கை வைக்கணும். அவங்க சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணணும். சோ அதிதிக்கு இப்ப புரியல அது. ஏன்னா அவ தேவையில்லாத கவலையில இருக்கா. நான் ஏன் பகவானை வழிபடணும்? எல்லாம் மறந்து போச்சே. பகவானை வழிபடணும், அவர ஆராதனை பண்ணணும், அவர்ட்ட சேவை பண்ணணும். அந்த அந்த இதே போயிடுச்சே. பிக்காஸ் ஆஃப் ஹர் இம்மெச்சூரிட்டி. அவங்களுடைய பக்குவம் இல்லாத தன்மை, அவங்களுடைய அறியாமை, மாயினுடைய கவர்ச்சி காமிச்சு கொடுக்குது. ரைட்? புரியுதா இப்ப என்ன நடக்குதுன்னு? தென் என்ன ஆயிடுச்சு? ஆ கஷ்யபர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. கஷ்யபர் ஒரு கணவர், அதிதியோட கணவர். கணவர் என்பவர் குருவுடைய ஸ்தானத்தில் இருக்காரு. அதனால கஷ்யபர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப அதிதிய போயி, நீ இதெல்லாம் பண்ணாதன்னு சொன்னா கேட்க மாட்டார். தேவையில்லாம அழாத, வருத்தப்படாத, பீஸ்ஃபுல்லா இரு, கேட்க மாட்டார். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு ஆன்மீக குரு என்ன பண்ணுவார்? ஒரு ஆன்மீக குருவானவர் தன் சீடன் கவலையிலயோ, குழப்பத்திலயோ இருக்கும்போது, அவனை தட்டி குடுத்து அவனுக்கு ஆன்மீக பயிற்சி பண்ண வைப்பார். அர்ஜுனன் குழப்பத்துல இருந்தபோது கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? பகவத்கீதையை சொன்னார். அவர் சேவை பண்ண சொல்றார். பக்தி தொண்டு பண்ணி எனக்காக செய்யுன்னு சொன்னார். அதே போலதான் கஷ்யபர் என்ன பண்றாரு? தன் மனைவி அதிதிட்ட, "ஓ அதிதி, நீ நினைக்கிற நான் உன்னை காப்பாத்திருவேன். நான் தான் உன்னை பாதுகாக்கிறேன். நான் தான் உன்னை பராமரிக்கிறேன்." இல்ல, இல்ல. ஓரொரு மனைவி அப்படித்தான் நினைக்கிறாங்க. தன் கணவர் தான் தன்னை பாதுகாக்கிறாரு. தன் கணவர் தான் தன்னை பராமரிக்கிறாரு. தன் பிள்ளைகள் தான் தன்னை பாதுகாக்கிறாங்க. நாம தான் பிள்ளைக்கு பாதுகாப்பு குடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் முட்டாள்தனம். கஷ்யபர் சொல்றாரு, "நான் இல்ல உனக்கு அடைக்கலம் குடுத்தது. நான் இல்ல உன்னை பாதுகாக்கிறது. நான் இல்ல உன் பிள்ளைகளை பாதுகாக்கிறது. எல்லாம் அந்த பரம புருஷோத்தமனான பகவான் கிருஷ்ணர் தான். அதனால நீ என்கிட்ட பிரார்த்தனை பண்றத விட கிருஷ்ணர்ட்ட பிரார்த்தனை பண்றது மேல். நீ என்கிட்ட முறையிடுறத விட, நீ என்கிட்ட முறையிட்டு புலம்புறத அழுகிறத விட, நீ கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை செய்யி. நீ கிருஷ்ணர் மேல அன்பு செய்யி. நீ கிருஷ்ணரை வழிபடு. அந்த பரம்பொருளான பரம புருஷோத்தமன் உனக்கு உதவி செய்வார்." இதுதான் ஆன்மீக குரு. இதுதான் ஒரு வைஷ்ணவர். ஒரு தூய பக்தர் என்ன பண்ணுவாரு? அவர் சொல்லுவாரு, "என்கிட்ட எந்த சக்தியும் கிடையாது. என்னால என்ன பண்ண முடியும்? நீங்க பகவான்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. பகவானுடைய அனுக்கிரகத்தினால எல்லாம் நடக்கும்." சோ தி சேம் ஃபார்முலா பாருங்க. இந்த லீலையில ஒண்ணொண்ணு நமக்கு பாடம் தான். இந்த லீலையில ஒண்ணொண்ணு நமக்கு பாடம். தி சேம் ஃபார்முலா வி ஹேவ் டு அப்ளை. இதே தத்துவத்தை நம்ம பின்பற்றணும். நமக்கு ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா, நம்ம ஊர்ல உள்ளவங்க எல்லாம் போய் சொல்லக்கூடாது. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் போய் முடிவு கேட்கக்கூடாது. இந்த பிரச்சனை எதனால என்ன நோக்கி வருது? இந்த துன்பமான சூழ்நிலை ஏன் எனக்கு வருது?
ஏன் என்ன கிருஷ்ணர் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வைக்கிறாரு? அப்ப யார் நினைச்சா இதுல இருந்து என்னால வெளிய வர முடியும்? யார் இந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்கா? இது எதுக்காக நடக்குது? சோ பகவான் எனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறாரு. நான் பக்குவமாகறதுக்கு. பகவான் எனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறாரு. என்ன கிருஷ்ண உள்ள முன்னேற்றம் அடையறதுக்கு. சோ எனக்கு பகவான தவிர வேற யாரும் உதவ முடியாது. எனக்கு பகவான தவறும், அவரது பக்தர்களை தவறும் யாரும் எனக்கு உதவ முடியாது. அதனாலதான் ஆன்மீக குருட்ட போகணும். தூய பக்தர்கள் ஆன்மீக குருவ அணுகணும். அதாவது அதிகாரிகள், உயர் அதிகாரிகள்ட்ட போகணும். அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணர டிபெண்ட் பண்ணி இருக்கணும். சோ இது எல்லாமே எதுக்கு கிருஷ்ணர் ஏற்படுத்துறாரு? அவர சார்ந்து இருக்கணும். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா நம்ம கிருஷ்ணரை சரண்டர் ஆக மாட்டோம். அதான் நான் பேசிட்டு வந்தோம். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா நம்ம கிருஷ்ணரை சரணடைய மாட்டோம். அப்பப்ப சின்ன தொந்தரவுகள்லாம் வரும்போதுதான் அதுல சில சங்கடங்கள் ஏற்படும் போது, கிருஷ்ணா எனக்கு உன்னை தவிர வேற கதி இல்ல. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். நீங்க தான் என்ன அனுக்கிரகம் பண்ணணும். நீங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் சரணாகதி. கிருஷ்ணாவுக்கு தெரியும் நம்மள எப்படி சரணாகதி பண்ண வைக்கணும். கிருஷ்ணாவுக்கு தெரியும் எப்படி நம்மள சரணடைய வைக்கணும். சோ அதிதிக்கு கஷ்யபர் சொன்னாரு, ஓ அதிதி நீ என்கிட்ட அழுது புலம்புறதோட நீ கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்ணு. தென் அதுக்கான வழிமுறையும் சொல்லிக் கொடுக்கிறேன். எனக்கு ஒரு முறை என்னுடைய தந்தை பிரம்மாவுடைய பையன் தான் கஷ்யபர். கஷ்யப பிரஜாபதி. என்னுடைய தந்தை பிரம்மா எனக்கு ஒரு விரதம் சொல்லிக் கொடுத்தாரு. இந்த விரதத்தை நீ பயிற்சி செய்தால் பரம புருஷோத்தமனான பகவான் உண்மையில் திருப்தி அடைந்து விடுவார். உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வார். இந்த பயோவர்தான் ஒரு விரதம். பயோவர்தா அப்படின்னா பயா மீன்ஸ் மில்க், பால். 2-3 துளிகள் மட்டும் பால் குடிச்சிட்டு ஹோல் டே ஃபாஸ்டிங். முழு நாள் விரதம். பகவான பகவானுடைய விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்யறது, அபிஷேகம் பண்றது, பூஜை பண்றது, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்படி முழுமையா தன்னை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்து. தொடர்ந்து 12 நாள்கள் இந்த மாதிரி 48 நாள் இந்த மாதிரி ஒரு மண்டலம் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில சிஸ்டம் இருக்கு. அந்த வழிபாட்டு முறைய பக்தி தொண்டுல என்கேஜ் பண்றாரு கஷ்யபர் தன் மனைவிய. ஏன்னா குழப்பம் அடைந்திருக்கிற ஆத்மாவுக்கு ஒரே வழி கிருஷ்ண உணர்வு தான். இதுதான் பிரபுபார் சொல்றாரு, எல்லா பௌதிக பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வை தீவிரமா எடுத்துக்கிறது தான். கிருஷ்ண உணர்வை பின்பற்றுறதுதான். எல்லா பௌதிக பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வை தீவிரமாக ஏற்றுக்கொள்வது, கிருஷ்ண உணர்வை தீவிரமா பின்பற்றுவது. சோ கஷ்யபர் என்ன பண்ணாரு? தன் மனைவிய கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறாரு. சோ இதுல என்னன்னா மெயினா இதோடைய நோக்கம், இதோடைய தாத்பரியம் என்னன்னா, சாதனா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சாதனா எவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்றோமோ அவ்வளவு தூரம் நம்ம பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொள்வதற்கான சக்தி நமக்கு கிடைக்கும். அதிதி சாதனாவே பண்ணல ஒழுங்கா. அதிதி சாதனா ஒழுங்கா பண்ணா ஏன் அவ அழ போறா? ஏன் புலம்ப போறா? ஏன் கஷ்டப்பட்டு போக போறா? அவ பரமபுருஷரே சரணடைஞ்சிருப்பாளே. அப்ப என்ன அர்த்தம்? அதிதி கஷ்யபருடைய மனைவியா இருந்தாலும் பக்தி தொண்டை தீவிரமா ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க சாதனால ஸ்ட்ராங்கா இல்ல. புரிஞ்சுதா பாயிண்ட்? ஏன் நமக்கு துன்பம் வரும்போது நம்ம கஷ்டப்படுறோம்? ஏன் அதிருப்தி அடையறோம்? ஏன் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம்? ஏன் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நம்ம தளர்ந்து போயிடுறோம்? ஏன் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நம்ம குழப்பத்தில் ஆகிறோம்? ஏன் தேவையில்லாத விஷயங்களை தலையில வச்சுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறோம்? இதுதான் காரணம். அதிதிக்கு ஏற்பட்ட அதே சேம் தான் நம்ம லைஃப்ல நடக்குது. சோ அதிதி சாதனா ஒழுங்கா பண்ணல. கஷ்யபர் ஒழுங்கா பண்ண வைக்கிறாரு. அதிகாலை எழுந்திருக்கணும், பகவானை ஆராதிக்கணும், மாலை ஒழுங்கா சொல்லணும், பகவானுக்கு அபிஷேக திருமஞ்சனம் பண்ணணும், பூஜை செய்யணும். அப்படி கம்ப்ளீட் பேக்டு என்கேஜ்மெண்ட், ஃபுல் பேக்டு என்கேஜ்மெண்ட். இதுதான் ப்ராப்பர் நம்ம சொல்லி கொடுத்திருக்காரு. காலையில மங்களாரத்தி அட்டன் பண்றது எதுக்குமே நேரம் கிடையாது. மண்டை மூளை வேற விஷயத்துக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. காலையில மங்களாரத்தி, சாண்டிங், அப்புறம் பாகவதம், அப்புறம் சேவா. இப்படி எவ்வளவுக்கு நம்ம என்கேஜ் பண்ணிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கிருஷ்ண உணர்வு வீழ்ச்சி அடைய மாட்டோம். தேவையில்லாத குழப்பங்களுக்கும் பிரச்சனைக்கும் நம்ம ஆளாகவும் மாட்டோம். சாதனா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோமோ, சாதனா எவ்வளவு கவனமா செய்யறோமோ, அது ஈச் அண்ட் ஒன் ஆஃப் அவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளுடைய சொந்த பொறுப்பு அது. ஏன்னா ஆன்மீக குருட்ட சொல்றேன் நான், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 16 மாலை ஒழுங்கா சொல்லுவேன், கவனமா சொல்லுவேன். சும்மா மாலை சொல்றேன்னு மட்டும் ப்ராமிஸ் பண்ணிடுறோம். எப்படி சொல்றோம்? ஒழுங்கா சொல்றோமா? கவனமா சொல்றோமா? சின்சியரா இருக்குமா? சீரியஸா இருக்கிறோமா? சேவை நல்லா பண்றோம். பட் என்னுடைய சாதனாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அப்ப எப்படி நான் கிருஷ்ணருல எனக்கு நான் பயிற்சி பண்ணும்போது வரக்கூடிய
தொந்தரவுகளையும் சங்கடங்களையும் தாண்டி வருவேன். கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணும்போது டெஃபினட்டா டெஸ்ட் உண்டு, பரீட்சை உண்டு. கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ற பக்தர்களுக்கெல்லாம் பரீட்சை உண்டு. நமக்கெல்லாம் சாதாரண பரீட்சை. நமக்கெல்லாம் என்ன பரீட்சை வரும்? மிஞ்சி மிஞ்சி போனா யாராவது பக்தர் நம்மள திட்டியிருப்பாங்க. யாராவது நம்ம மேல கோவப்பட்டிருப்பாங்க. யாராவது நம்மள உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. யாராவது நம்மள அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனா பாண்டவருக்கு வந்த சோதனை வந்து அவங்க உயிருக்கே ஆபத்தானது. பிரகலாதருக்கு வந்த சோதனை உயிருக்கே ஆபத்தானது. திரௌபதிக்கு வந்த சோதனை அவமானம், பெண்மைக்கான அவமானம். இப்படி அந்த மாதிரி சோதனை அல்ல கிருஷ்ணர் நமக்கு கொடுத்திருக்கிறது. பாருங்க, கிருஷ்ணா வந்து பக்தனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி சோதனை பண்றாரு. பாண்டவருக்கு கொடுத்த சோதனை நமக்கு கொடுத்தா நம்ம ஓடிடுவோம் இல்லையா? பாண்டவர்களுக்கோ, குந்தி தேவிக்கோ, திரௌபதிக்கோ, பிரகலாதருக்கோ, பலி மகாராஜருக்கோ இந்த மாதிரி தூய பக்தர்களுக்கு கொடுத்த சோதனைய கிருஷ்ணர் நம்ம பக்கம் திருப்பினார்னா நம்ம ஒரு செகண்ட் இருக்க மாட்டோம், ஓடிடுவோம் தலை தெரிச்சு. ஒரு செகண்ட் இருக்க மாட்டோம். அப்ப கிருஷ்ணர் நமக்கு சின்ன சின்ன சோதனையில வைக்கிறாரு. இந்த சின்ன சின்ன சோதனையில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? வெக்ஸ் ஆகுறோம், டென்ஷன் ஆகுறோம், புலம்புறோம், அழுவுறோம். சின்ன டெஸ்ட் இது. அதெல்லாம் பயங்கரமான டெஸ்ட். பெரும் சோதனை. நமக்கு அந்த மாதிரி பெரும் சோதனை எல்லாம் கிடையாது. சோ நம்ம என்ன பண்ணணும்? எந்த அளவுக்கு கிருஷ்ணரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதிதி வந்து இதை உணராம இருந்தாங்க. இப்ப கஷ்யபர் சொன்னாரு, நீ வந்து சாதனா ஒழுங்கா பண்ணு. இந்த பயோவர்தா ஃபாஸ்டிங் இரு. இந்த பயோவர்தா சிஸ்டர் ஃபாலோ பண்ணு. டெஃபினட்டா. ஏன்னா பிரம்மா வந்து இந்த பயோவர்தா விரதம் இருந்து தான் பகவானை திருப்திப்படுத்தினாரு. பிரம்மா பகவானை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணார். பகவானுக்கு பிரியமான பக்தரானார். பிரம்மா தூய பக்தி தொண்டு பண்ணார். அதே போலதான் நீயும் இதை பண்ணா பகவான் மேல திருப்தி அடைவாரு. அதிதி சின்சியரா பண்றாங்க. தன் கணவர் சொன்ன உடனே அதிதி வந்து அதிகாலை எழுந்திருச்சு சாதனாலாம் பண்ணி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை வெறும் பால் மட்டும் 2-3 துளி சாப்பிட்டுட்டு ஹோல் டே ஃபாஸ்டிங். இப்படி அவங்க தவத்துல அவங்களோட பிரார்த்தனை தொடர்ந்து விடா பயிற்சி வித்தவுட் ஸ்டாப் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காங்க. கண்டினியூஸா பண்றாங்க. அதனால பகவானுக்கு முன்னாடி நேருக்கு நேர் தோன்றினார். அப்ப பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, இந்த 8th கேண்டோல பாகவதம் 8th கேண்டோல இந்த எபிசோட்ல வாமனருடைய லீலையில நிறைய பாடங்கள் வந்து பிரபுபாதர் நமக்கு கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் பேசுனது எல்லாமே அழகழகான பாடம். இனி அடுத்த பாடம் பிரபுபாதர் என்ன சொல்றாரு, அதிதி மாதிரி நம்மளால பக்தி பண்ண முடியாது. வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டு இரவு பகலா உட்காந்து கிருஷ்ணரை நினைக்கிறதுங்கிறது நமக்கு சாத்தியம் இல்லை. ஆனா பிரபுபாதர் என்ன சொல்றாரு, ஆன்மீக குருடைய கட்டளை யார் சிறமேற்கொண்டு நிறைவேற்றுறாங்களோ, யார் வந்து ஆன்மீக குருவுக்கு ரொம்ப விசுவாசமா அவருடைய சேவையை பண்றாங்களோ, யார் சாதனை அவங்க எடுத்துக்கொண்ட சாதனையை ஒழுங்கா பண்றாங்களோ, அதிதி அடைஞ்ச சேம் ரிசல்ட் அவங்க கிடைக்குங்கிற. அதிதி எப்படி பகவானை நேருக்கு நேர் பார்க்க முடிஞ்சதோ, தன்னுடைய தபத்தினால விரதத்தினால அதிதினால எப்படி பகவானை நேருக்கு நேர் பார்க்க முடிஞ்சதோ, அதே போல நாம் எடுத்துக்கொண்ட விரதத்துல சபதத்துல உறுதியா கிருஷ்ணனை பின்பற்றி கவனமா நாம ஜபிச்சு சேவை செய்தால் நாமும் பகவானை உணர முடியும். பாக்குறதுனா சும்மா நேருக்கு நேர் பாக்குறது மட்டும் இல்ல, பகவானை உணர முடியும். நாமத்துல இருக்காரு, பாகவதத்துல இருக்காரு, சேவையில இருக்காரு, ஆன்மீக குரு மூலமா எனக்கு அனுகிரகம் பண்றாரு, பக்தர்கள் மூலமா என்ன வழி நடத்துறாரு. இதையெல்லாம் நம்மளால உணர முடியும். இதெல்லாம் நம்மளால உணர முடியும். பட் ஆனா பாருங்க, நம்ம பக்தியை வந்து டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு சும்மா விளையாட்டா பண்ணிட்டு இருக்க போற போக்குல பண்றோம். பட் அப்படி இல்ல. பிரபுபாதர் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு கிரஷ் ஜுவல் நம்ம கையில கொடுத்திருக்காரு. பக்தி தொண்டுங்கிறது யாருக்கும் கிடைத்தற்கு அரிதானது. ஞானிகள், யோகிகள், பௌதிகவாதிகள், பிரம்மவாதிகள், மாயாவாதிகள் யாருக்கும் கிடைக்காத ஒன்று. ஒரு சாதாரண ஜீவனான நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது குரு கிருஷ்ண பிரசாத். குருவுடைய கருணை, கிருஷ்ணருடைய கருணை. இதை வந்து அப்படி நம்ம கேர்லெஸ்ஸா பண்ணிட்டு இருக்கோம். கேர்லெஸ்ஸா அப்படி துச்சமா அப்படி கவனக்குறை ஏதோ ஏனதானோ. நோ, இட்ஸ் நாட் ஆர்டினரி திங். பக்திங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. பக்தி தொண்டுங்கிறது கிருஷ்ணரே கவரக்கூடியது. பக்தி தொண்டு கிருஷ்ணரே வசீகரிக்கூடியது. பாருங்க, அதிதியோட பக்தி தொண்டு கிருஷ்ணரை வசீகரிச்சது. அதிதி முன்னாடி வந்து நிக்கிறார் கிருஷ்ணர் 4 கரத்தோட வாசுதேவர். வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரேஷ நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. அந்த வாசுதேவ கிருஷ்ணர் 4 கரத்தோட சங்கம், சக்கரம், கதை, தாமரை ஏந்தி அதிதி முன்னாடி வந்து நிக்கிறார். அதிதி முன்னாடி நிக்கிறார். மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம் என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை மார்புல ஸ்ரீவஸ்துக்குரி கழுத்துல கௌஸ்துமணி மஞ்சள் நிற பீதாம்பராடை தாமரைதல் போல கண்கள். அதிதி வந்து அப்படியே பிரமிச்சு போய் கண்கள் எல்லாம் அப்படி கண்ணீர் ஆனந்த கண்ணீரா வழியுது. அப்படியே நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்யறாங்க. அதிதியோட தபத்திலையும் விரதத்திலையும் பக்தியிலையும் பகவான் திருப்தி அடைந்தார்.
பிரம்மாவுடைய தபத்திலும் விரதத்திலையும் பகவான் திருப்தி அடைந்தார். நாரதருடைய தபத்திலும் விரதத்திலும் பக்தியிலும் பகவான் திருப்தி அடைகிறார். இப்ப எந்த பக்தர் தன் விரதத்தையும் தபத்தையும் பக்தியும் பகவானுக்காக பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு பின்பற்றுகிறாரோ அந்த பக்தரிடத்துல பகவான் திருப்தி அடைவார். அது பிரம்மாவானாலும் சரி, நாரதன் யாரா இருந்தாலும் சரி. அதே போலதான் நாம் எடுத்துக்கொண்ட விரதம். என் ஆன்மீக குருட்ட சொல்லியிருக்கேன். நான் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 16 மாலை நான் கவனமா சொல்லுவேன். நான் என்னால இயன்ற அளவுக்கு புரோபாத இயக்கத்துக்கு சேவை பண்ணுவேன். அந்த எடுத்துக்கொண்ட விரதத்துல உறுதியா இருக்கும் பட்சத்துல அதுக்கு பல்வேறு தடங்கல்கள் வரலாம், பல்வேறு சோதனைகள் வரலாம், பல்வேறு இன்னல்கள் வரலாம், பல்வேறு குழப்பங்கள் ஏற்படலாம். இதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டு என் கோல் என்ன? கிருஷ்ணரை கவரணும், கிருஷ்ணரை நான் அட்ராக்ட் பண்ணணும். அந்த அந்த சரணாகதி வேணும். அந்த அந்த நிலைமைக்கு நான் வரணும். சோ அதிதிக்கு பௌதிக பற்றுதல் இருந்தாலும் தன் கணவர் சொன்ன காரணத்துக்காக வேண்டி அவங்க பக்தி தொண்டை தீவிரமா எடுத்துக்கிட்டாங்க. அவங்க பக்தி தொண்டை தீவிரமா செய்திருந்தாலும் அதிதியோட மனதில் இருக்கிற பௌதிக ஆசை தன் பிள்ளைகளுக்கு சொர்க்கம் திரும்ப வரணும் அப்படி என்று இருந்தாலும் அவங்க ஆசை இருந்தாலும் பக்தி தொண்டு செஞ்சதுனால அவங்க பகவானை பார்க்க முடிஞ்சது. அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன எஜேதம் புருஷம் பரம். பாகவதம் சொல்லுது அகாமா, ஆசையே இல்லையா? ரொம்ப நல்லது, வெரி குட், யூ ஆர் பியூர் டிவோட்டி. ஆசையே இல்லாதவங்க, எந்த ஒரு ஆசையும் இல்லாதவங்க, ஏன் பகவானுடைய உலகத்துக்கு போகணும் கூட ஆசை இல்லாதவங்க தூய பக்தர். சேவை பண்ணிட்டு இருந்தா போதும். மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகைத்து. சேவை செய்து கொண்டிருந்தால் மட்டும் போதும் நினைக்கிற தூய பக்தர். ஓகே, நான் அந்த மாதிரி பக்தர் இல்ல பிரபு, சர்வகாம, எனக்கு எல்லாம் ஆசை இருக்கு, சரி பரவாயில்ல. இல்ல பிரபு, எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறேன்னு சொல்ல முடியாது, நான் எப்படியாவது பகவான்கிட்ட போயிடணும், சரி வெரி குட். அப்போ ஆசைப்படக்கூடிய பக்தர் இருக்காங்க, ஆசையே இல்லாத தூய பக்தரும் இருக்காங்க, இந்த ஜட உலகமே வேண்டாம் நான் பகவான்ட்டு போகணும்னு நினைக்கிற பக்தர் இருக்காங்க. இல்ல எந்த கேட்டகரியில இருந்தாலும் மகாம சர்வ காமவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன. தீவிரேன பக்தி யோகேன, பக்தி தொண்டை நாம் தீவிரமாக கவனமாக பின்பற்றுவோமே ஆனால் கிருஷ்ணரை நம்ம மகிழ்விக்கலாம். சோ அதிதிக்கு என்னாச்சு? அதிதிக்கு பௌதிக ஆசை இருந்தாலும் அவங்க பகவானை திருப்திப்படுத்தினாங்க, அவங்க பகவானுக்கு சேவை செஞ்சாங்க, பக்தி தொண்டை தீவிரமா எடுத்துக்கிட்டாங்க. பகவான் முன்னாடி நிக்கிறாரு. பகவான் கேட்கிறாரு, அதிதி உன் மனம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், உன் மனதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய சேவையில் நான் திருப்தி அடைந்து விட்டேன். நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லாத. நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், அது யார்கிட்டையும் சொல்லாத. அந்த ரகசியம் என்ன? பகவான் அதிதிட்ட என்ன ரகசியம் சொன்னாரு, அதிதி என்ன கேட்டுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த சத்சங்கத்துல தான் தெரியும். ஹரே கிருஷ்ணா. நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே.